குறிப்பிட்டிருந்தேன். குத்துபாவிற்கு ஏறப்பட்டு விட்டால் ஜும்மாவின் பதிவேடுகள் உயரப்பட்டு விடும். குத்துபா ஓடும் சமயத்தில் வருபவர்களுடைய வருகை அந்த பதிவேட்டிலே பதியப்படாது என்பதை கவனத்தில் கொண்டு குத்துபாவிற்கு முன்னால் ஜும்மாவிற்கு வந்து விடுங்கள். அடுத்து நாம் செய்ய வேண்டிய அமல், இரண்டு குத்துபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, வெள்ளிக்கிழமையில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். ஆனால் இரண்டு குத்துபாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறு இருப்பில் ஒரு சில வினாடிகளில், ஒரு சில நொடிகளில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ எவ்வித திரைகளும் இல்லாமல் அல்லாஹ்விடம் சென்று அடைந்து விடும். அந்த ரெண்டு குத்துபாவுக்கு கேப்ல உட்கார்ற பாருங்க, அந்த கேப்பில் நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நாம் இப்பொழுதுதான் தலைப்புக்குள் செல்கின்றோம். ஆஹா, உலக நேரம் பேசுறது அப்ப பயான் இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சுருக்கமா முடிச்சுடுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இரண்டாவது குத்துபாவில் இமாமாகிய நான் ஒரு ஆயத்தை ஓதுவேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பரிசுத்தமான வழக்குகளும் அல்லாஹ்வின் தூதரின் மீது, கண்மணியின் மீது, நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குகளும் ஸலவாத் ஓதுகின்றார்கள். எனவே முஃமின்களே, முஸ்லிம்களே, நீங்களும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதுங்க. இந்த ஆயத்து ஓதி முடிச்சதோட ஸலவாத்து கண்டிப்பான முறையில் நாம் ஓத வேண்டும். என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில ஸலவாத், ஏதாவது ஒரு ஸலவாத். என்ன ஸலவாத் ஓதுங்கிறது பின்னாடி சொல்றேன். வெள்ளிக்கிழமையில நாம செய்ய வேண்டிய அமல்கள்ல ரொம்ப முக்கியமான அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதுவதுதான். பைஹகில, நசாயில, திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. உமைர் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா? மன் ஸல்லா அலைய மின் உம்மதி ஸலாத்தன் முக்லிஸன் மின் கல்பிஹி, யார் உள்ள தூய்மையோடு, யார் இறையச்சத்தோடு, யார் என் மீது கொண்ட அன்பின் மூலமாக உள்ளத்தில்